நான் சொல்றேன், அநேக நீங்க என்னத்தை கடந்து போறீங்கன்னு தெரியாம இருக்குல்ல. ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க கடந்து வந்த பாதை எப்படிப்பட்ட பாதை. அவங்கள கையில் வைக்கும் பொழுது I would feel the Spirit of God approaching me. How is it possible, Deva, that you are able to walk without a stick? My Lord saved me. My Lord healed me. So I'm able to walk. Amen. எனக்கும் என் பேபிக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல், பேபி வந்து பிறந்தா எந்த ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிலன்னு சொல்லி சொன்னாங்க. என் பேபி பிறக்கும் போது ஒரு பிரச்சனை இல்லை. என் பேபிக்கு கர்த்தர் எப்படி வாக்கு கொடுத்தாரோ, நான் பார்த்துக்குவேன் பேபியை அப்படின்னு சொல்லி, அதே போல் எங்கள் 2 பேரையும் உயிரோடு கொண்டு வந்து நிப்பாட்டினார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அடக்கி நான் டெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், என்னால் மேக்ஸிமம் என் கையை மடக்க முடியுது. எனக்கு எந்த வழியும் இல்லை. நான் வீட்டில் போய் போத்தை திறந்து பார்க்குறேன், டின்னு திறந்து பார்க்குறேன், எல்லாம் செஞ்சு பார்க்குறேன். எனக்கு எந்த வழியும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பெரிய 2 காரியத்திலேருந்து கர்த்தர் எனக்கு பயங்கர விடுதலையாக அற்புதத்தை செஞ்சுருக்கிறாரு. அவராக கூப்பிட்டு என்கிட்ட உங்கள் வீட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுனாரு. இவரோட அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸில் இருக்குது. இவரே நம்ம அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு சரி கொடுப்போன்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் செஞ்சுட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. பாஸ் திடீர்னு எனக்கு அனுப்புற மெசேஜ் நான் தட்டி பார்க்குறேன், PDF தட்டி பார்க்குறேன். 7 மாதத்துக்கு காசு கட்டிட்டாரு. என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் கட்ட பாஸ் நான் 6 மாதம் தான் காசு கட்டல, தேவன் 1 மாதம் உனக்கு போனஸாக கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு கர்த்தர் சமூகத்தில் நான் சொல்கிறேன், அழுந்து ஜெபிக்கும் போது அவர் செய்கிற காரியங்கள் அது அற்புதமான காரியம். நீங்க தான் என் பலனாண்டது. நான் சொல்றேன், அநேக நீங்க என்னத்தை கடந்து போறீங்கன்னு தெரியாம இருக்குல்ல. ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க கடந்து வந்த பாதை எப்படிப்பட்ட பாதை. அது கரடுமுரடான பாதையாக இருக்குல்ல. ஆனா இது நாள் வரைக்கும் நீங்க வந்திருக்கிறீங்கன்னா காரணம் அவர் உங்களோட பலனாக இருக்கிறார். அவர் பலனை தந்து இது நாள் வரை நடத்திருக்கிறார். You wouldn't make this far. இது நாள் வரலும் இதுவரையிலும் நீங்க வந்திருக்க முடியாது. கர்த்தர் இல்லாவிட்டால் வந்திருக்க முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவக்கூடாத ஒரு பெரிய பாவம் என்று ஒன்றும் இல்லை. அவருடைய ரத்தம் உங்களை புதிய மனுஷனாய் மாற்றும். எங்களோடு கூட சேர்ந்து இந்த ரத்தத்தை அறிக்கையிடுவோம். இப்பொழுதே உங்கள் உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றும்படி, உங்கள் பலவீனங்களை பலனாய் மாற்றும்படி, உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும்படி இயேசுவின் ரத்தம் இப்பொழுதே உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது.